ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது தகப்பனே, நாங்கள் குடும்பமாய் கர்த்தாவே ஒன்று கூடி உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய வல்ல செயல்களை நாங்கள் கூறி அறிவிக்கும்படியாய் கர்த்தாவே, அல்லேலூயா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை உயர்த்தும்படியாய் கர்த்தாவே, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தாவே, உம்மை துதிக்கும்படியாய் நாங்கள் குடும்பமாய் கூடியுள்ளோம் கர்த்தாவே. எங்கள் துதிகள் ஸ்தோத்திரங்களை நீர் அங்கீகரித்து நீர் ஏற்றுக்கொள்வீராக. அது உம்முடைய சன்னிதானத்தில் சுகந்த வாசனை பலியாய் வரட்டும் கர்த்தாவே. இப்பொழுதும் கர்த்தாவே, எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. உங்களை எல்லாரும் இந்த ஃபேமிலி ஆல்டர் மீட்டிங்ல உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்போது கூட நம்ம குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்க போறோம். உங்களுக்கே தெரியும், நிறைய ரீசன்ஸ் இருக்கு நம்மள கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு. அதை நான் இப்போ ஒரு சுருக்கமா ஒரு 6 பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்காக சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் நம்ம கொடுக்குற ஒரு கமாண்ட்மெண்ட் தான் அது. கர்த்தர் நம்மளை ஆராதிக்கிறதுக்கு கமாண்ட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்காரு. சங்கீதம் 150:6 அந்த வசனத்தை என்ன சொல்றதுன்னா, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஸோ இன்னைக்கு நம்ம ஜீவனோட நமக்கு நாசில சுவாசத்தோட இருக்கிறோம்னாலே ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் கர்த்தரை நம்ம பிரேஸ் பண்ணணும். ஏன்னா யார் கர்த்தரை பிரேஸ் பண்ண மாட்டாங்கன்னா, நம்ம இறந்தவங்க மட்டும்தான் பிரேஸ் பண்ண மாட்டாங்களே தவிர உயிரோடு இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் பிரேஸ் பண்ணணும்னு கொடுக்குற கமாண்ட்மெண்ட் தான் அது. ஸோ நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, praise facilitates access to God. நம்ம துதிக்கும் போது அது கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆக்சஸை நமக்கு அது கிரியேட் பண்ணுது. சங்கீதம் 100:4 நம்ம பார்க்கலாம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஸோ நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம துதித்தலோட வரணும். நம்ம வரும்போது கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு அந்த இருக்கிற நடுவில் அந்த கட்டுகளெல்லாம் அறுத்து போய் நமக்கு தேவன் நம்மளை நேராக தரிசிக்க முடிகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, praise is where God lives. வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 22:3 சங்கீதம் 22:3 வசனம் தெளிவா சொல்லுது, துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற தேவன். ஸோ இன்னைக்கும் நம்ம எந்த இடத்துல நம்ம துதிக்கிறோமோ கர்த்தர் அந்த இடத்துல வாசமா இருக்கிறார். நம்ம வீடுகள்ல ஆராதிக்கலாம், இல்ல நம்ம நிறைய நேரம் பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது கூட நம்ம வர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எந்த இடத்துல நம்ம ஆராதிக்கிறோமோ கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வருகிறவராக இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா, praise chases away despair. நம்ம ரொம்ப சோகமா இருக்கும்போது சரி, நம்மளுடைய அந்த துக்கத்துல கர்த்தர் நம்மளை அப்படியே அந்த praise பண்ணும்போது சூழ்நிலையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 61:3 பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை நமக்கு கொடுக்கிறாரு. ஸோ எப்பெல்லாம் நம்ம ஒடுங்கி போய் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையில நம்ம துதிக்கும் போது பாத்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு ஒரு துதியின் உடையை கொடுத்து அந்த சூழ்நிலையை மாற்றுகிறவராக இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா, praise is an effective weapon against the devil. ஸோ நம்ம துதிக்கும் போது நமக்கு கர்த்தர் நம்ம மனுஷங்கள்லாம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஹெவன்ல அவரை துதிக்கிறதுக்குன்னு ஏஞ்சல்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், அந்த லூசிஃபர் அந்த praise and worship லீடர் தான், choir மாஸ்டர் தான், எல்லாமே தெரியும். ஆனா அவன் எப்போ பூமிக்கு தள்ளப்பட்டானோ அப்போ கர்த்தர் என்ன பண்ணாரு சொல்றாரு, எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லிட்டு நம்ம மனுஷங்களை ஆண்டவர் கிரியேட் பண்ணாரு. ஸோ இந்த தள்ளப்பட்ட பிசாசுக்கு அவனுடைய பிளேஸ்ல நம்ம எல்லாம் வந்துடுறோம் அப்படின்றது பயங்கர ஒரு பொறாமையா இருக்கிறதுனால நம்மள வர்ஷிப் பண்றதையோ கர்த்தர் நம்ம நடுவுல அசைவாடுறதுக்கு அவன் விடுறதுக்கு அவன் ஒத்துக்கிறதே கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம துதிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, பிசாசு போட்ட கட்டுகள் எல்லாவற்றையும் முறியடிக்கிறார். உங்களுக்கே தெரியும், அந்த எரிகோ கோட்டை எப்படி அவங்க துதித்து ஆர்ப்பரிக்கும் போது அவ்வளோ பெரிய எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுந்தது. பவுலும் சீலாவும் அவங்க அந்த சிறைசாலையில கட்டப்பட்டு இருக்கும்போது
அவங்க துதிக்கும் போது என்ன ஆகுது, அந்த கட்டுகள் கை எல்லாமே வந்து அறுந்து விழுகிறது. அது மாதிரி துதிக்கும் போது பாத்தீங்கன்னா பிசாசுடைய என்னென்ன தந்திரமாக என்னென்ன செயல்பட்டானோ அது எல்லாமே அறுந்து போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா God is worthy of it. துதிக்கு பாத்திரர் பாத்தீங்கன்னா கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். ஸோ இன்னைக்கு நம்ம குடும்பமாக நம்ம வந்து நமக்கு பாத்திரரா இருக்கிற நம்ம தேவனை நம்ம ஆராதிப்போம். 136 சங்கீதம் வாசிக்க கேட்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனை நட்சத்திரங்களில் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, உங்களை இயேசு நாமத்தை இன்னொரு விசை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாசிக்க கேட்ட வேத வசனம் சொல்கிறபடி சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்கட்டும், மாம்ச தேகம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்கட்டும் என்ற அந்த சங்கீதக்காரனின் அழைப்பின்படி நம்ம எல்லாரும் இணைந்து, பெரியோர் சிறியோர் வாலிபர்கள் கன்னிகைகள் எல்லாருமாக இணைந்து இந்த ஆண்டவரை நாம் இப்பொழுது தொழுது கொள்ள போகிறோம். இந்த ஆராதனை துவக்கத்தில் நம்ம கேட்டபடி ஆண்டவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட தேவனை நாம் இணைந்து இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். இணைந்து சந்தோஷமாக பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். சரிங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இந்த தேவன் இஸ்ரவேலின் தேவன் வந்து துதிகளின் நடுவில் வாசமா இருக்கிறவர். அதனால துதிகளின் மத்தியில வாசமா இருக்கிற இந்த ஆண்டவரை இணைந்து போற்றி பாடி நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஆமென். நீர்
ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அங்கே எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். வேதம் சொல்கிறது 430ஆம் வருஷம் முடிந்த அந்நாளிலே அந்த இரவில் ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தையில அவர் மாறுவதே கிடையாது. சொன்ன சொல்லை நிறைவேற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹalleluya. ஆனா 400 வருஷ காலத்துல அவர்கள் அடிமைகளாகவே இருந்து 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 அவங்களுக்கு தெரிந்த ஒரே ஐடென்டிட்டி, அவங்களுக்கு இஸ்ரவேலருக்கு என்ற ஒரே அடையாளம் என்னன்னா அடிமைகளாக வாழ்வதுதான். ஹalleluya. அவர்கள் தங்கள் யார் என்றே மறந்த சூழ்நிலையில அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் முறியடித்தார். இன்னைக்கு கூட பலவிதமான இக்கட்டிலையும் சோதனையிலையும் சூழப்பட்டு வாழ்ந்து 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 அமேன் உங்களுக்கு உங்களை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாம, வாழ்க்கையை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம சோர்ந்து போய் முடங்கி போய் கிடக்குறீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிற ஆண்டோட வார்த்தையை கேளுங்க. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற அவர் உங்களிடத்துல இன்றைக்கு வந்திருக்கிறார். ஹalleluya. எக்ஸாக்டா அந்த நாள்ல கட்டுகள் அறுபட்டு எகிப்தியரின் பிடியிலிருந்து வெளியே வந்தார்கள். எதிர்காலம் என்னன்னே தெரியாதவங்களுக்கு காலத்தை படைத்த தேவன் பதிலாக வந்தார். இன்னைக்கு உங்களுடைய எதிர்காலம் இந்த இயேசு மட்டுமே. Your future is this Jesus Christ. Hallelujah. Shall we just praise him and sing? இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் எங்கள் ஜெயம் எடுப்போம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சொல்லுங்க, உம் நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுப்போம் ஆண்டவரே. வேதாளமோ பாதாளமோ ஆண்டவரே, அது எதிரியின் சதியோ ஆண்டவரே நண்பனின் துரோகமோ உங்களுடைய நாமத்தினாலே ஜெயம் எடுப்போம். எங்களை விழுங்க நினைக்கிற பாவத்தின் கட்டோ ஆண்டவரே சுவாமி, எங்களை உயிரோடு ஆண்டவரை முடிக்க நினைக்கிற வியாதியின் கூறோ அதை நாங்கள் இயேசுவின் நாமத்தை முறியடித்து ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. ஆமென். வேதம் சொல்கிறது நாம நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது, அவருடைய கிருபை நம்மை மூடி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி நம்மை மூடி இருக்கிற தாங்கி இருக்கிற கிருபைக்காக நம்ம நன்றி செலுத்தி இந்த ராஜாவை நாம் இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். ஆமென். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை. சேர்ந்து பாடுவோமா? நன்றியோடு. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் தாங்கும் கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. கிருபை என்னை தாங்கினது, உன் கிருபை என்னை நடத்தினது, உன் கிருபை என்னை தாங்கினது, உன் கிருபை என்னை நடத்தினது. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, நெருக்கத்தின் நேரத்தில் கசங்கினால் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை
கிருபை வல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை கண்ணீரிலே மூழ்காமல் காக்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை கண்ணீரிலே மூழ்காமல் காக்கும் கிருபை கிருபை என்னை தாங்கினதே உன் கிருபை என்னை நடத்தினதே உன் கிருபை என்னை தாங்கினதே உன் கிருபை என்னை நடத்தினதே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. ஆமென். நம்மை நடத்தி வந்த அந்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்தி அவரை ஆராதிப்போம். தேங்க்யூ லார்ட். நமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே நன்றி தகப்பனே. வேதத்திலே வாசிக்கிறோம், இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, யாரும் செய்ய முடியாதவர்களை தான் ஒருவரே செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. ஆமென். Whatever is impossible with people around us, it is possible with our God. ஹalleluya. அப்படி ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவரை இணைந்து துதித்து நம்ம ஆராதிப்போம். ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத வழியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். சுவைத்தால் கடலை பிளந்து நிற்கும், நீ சொல்லும் போது பிளந்த கடல் வந்து சேரும். நீ மூச்சு வைத்தால் கடலை பிளந்து நிற்கும், நீ சொல்லும் போது பிளந்த கடல் வந்து சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹalleluya. அவருடைய கரத்தின் வல்லமையினாலே சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நன்றியோடு அவரை ஆராதிப்போமா? நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிப்போமா? Thank you Jesus. ஹalleluya. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற அன்பின் தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. You alone are our strength. You alone are our shelter. நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் அடைக்கலம். சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிற உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் ஓடி வந்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. Thank you Lord Jesus. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கண்களை மூடி இந்த தேவனுடைய பிரசன்னத்தில் கொஞ்ச நேரம் உண்மையாய் தேவனை ஆராதிப்போம். ஹalleluya. நல்லவரே, வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, வாக்கு மாறாதவரே, ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரே, ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம்.
Hallelujah. Lord, we worship you, Jesus. இதனால் தேவ பிரசன்னத்தை அப்படியே உணர்ந்து உள்ளங்களுக்குள்ள அப்படியே ஆண்டோட பிரசன்னத்தை உணர்ந்து அவரை ஆராதிக்கிறோம். பனி போல பெய்கிற பரிசுத்த ஆண்டோடைய பிரசனம், மென்மையான குரல்ல பேசுற கர்த்தருடைய சத்தம் நீங்கள் நம் நடுவில் துணித்துக் கொண்டிருக்கிறது. ராஜா மகிமையுடைய ஒரு நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறோம். தாகமுள்ள எவனையும் கர்த்தர் நிரப்புகிறார். மானானது நீரோடே வாஞ்சித்து கதறி ஓடுவது போல நீங்க நம்முடைய ஆத்மா ஆண்டவரையே வாஞ்சித்து ஓடுதான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதில் ஆண்டவரை சொல்லுங்க, உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். வறண்ட நிலம் மழைக்காய் காத்திருப்பது போல உமக்காக காத்திருக்கிறேன். கிருபையை ஊற்றி as the deer panteth for the water, so my soul longeth after you. You alone are my heart's desire, and I long to worship you. Shall we just say that again? Amen. As the deer panteth for the water, so my soul longeth after you. You alone are my heart's desire, and I long to worship you. How many of you can boldly say, you are my heart's desire, Lord? வெறும் வாயின் வார்த்தையா நம்ம சொல்லலாம், நீங்க தான் என்னுடைய கொஞ்சம், நீங்க தான் என்னுடைய புரியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்போம். உண்மையாய் சொல்லுங்க, எனக்கு தஞ்சம் நீங்க தான், என்னுடைய வாஞ்சை நீங்க தான், என் ஆவல் நீங்க தான் ஆண்டவர். என் பங்கு என் பாகம் எல்லாமே நீங்க தான் ஆண்டவர். நீரே என் பெலனும் நீரே என் கேடகமும். என்னுடைய ஆவி உமக்காக இப்போவே காத்திருக்கும் அடிபட்டியும் ஆண்டவர். அல்லேலூயா. இயேசுவா சொல்லிட்டே இருங்க, ஆண்டவரே, you are my strength. Hallelujah. Come on people, just declare, you are my strength. God, you are my requirement. Hallelujah. You are my everlasting joy. You are my portion. You are my everything, oh Lord. Lord, I worship you. Lord, I praise you. மங்கள் நீரோடே வாஞ்சிப்பது போல ஆத்மா வாஞ்சிக்குதே. நீர் மாற்றும் எங்கள் மனிதருமை ஆராதிக்கிறேன். நீரே
இன்னைக்கு சொல்றார், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். தாயினுடைய அன்புக்கு அளவே இல்லைன்னு சொல்லி நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம், நம்ம படித்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். ஆனா நிதர்சனம் என்ன அப்படின்னா, தாயின் அன்புக்கு கூட சில வேளையில ஒரு எல்லை இருந்துவிடும். ஆனா இந்த அவனை படைத்த ஆண்டவருடைய அன்புக்கு எல்லையே இல்லை. ஸ்திரீயானவள் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ, அவளே மறந்தாலும் நான் அவனை மறக்க மாட்டேன். நான் சொல்றேன், இன்னைக்கு அப்படிப்பட்ட தாய் போல உள்ளத்தை உடைய ஒரு ஆண்டவர், ஒரு தந்தையை போல தூக்கி சுமக்கிற ஒரு தோள்களை உடைய ஆண்டவர், நம்மை விட்டு கொடுக்காம நம்மளை விட்டு விலகாம நிற்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இந்த ஆண்டவரை ஆராதிப்போம். அவரை மாதிரி புரிந்து கொள்ள யாரும் இல்லை, அவரை போல நம்மை அறிந்து கொள்ள யாரும் இல்லை. வேதனையில, துன்பத்துல, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில, நிராகரிக்கப்பட்ட நிலைமையில இருந்து கொண்டிருக்கீங்களோ, உங்களுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அவரை மாதிரி உங்களை புரிந்து கொள்ள வேற யாரும் இல்லை. அவரை போல உங்களை உருமாற்றம் செய்ய வேற ஒருவரும் கிடையாது. Hallelujah. Come on people, let us worship Him. Come on people, let us praise Him. Hallelujah. Rabashandaradiano. Ahaladarasharadadiano. Ame thai pole techi, thandai pole aatri, tol meedu sumanthidum en Yesaya. Thai pole techi, thandai pole aatri, tol meedu sumanthidum en Yesaya. உம்மை போல அறிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. திரும்பி சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து, நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நம்முடைய பலவீனமான நேரங்கள்ல ஆண்டவர் வந்து சொல்றாரு, நானே உன்னுடைய பலன். Let the weak say I am strong என்று ஆண்டவர் அதனால சொன்னார். Hallelujah. நம்ம எங்க விழுந்து போகிறோம், நமக்கு எங்க பலம் இல்லாம இருக்கிறோம், எங்க நம்ம முறிந்து போகிற நிலைமையில் இருக்கிறோம் எல்லாம் அறிந்து இருக்கிற ஆண்டவர் அந்த லோவஸ்ட் எண்ட்ல நம்ம இருக்கிற நேரத்துல அங்க வந்து நின்று தன்னுடைய பலனை நமக்குள்ள விளங்க செய்கிற ஆண்டவராக இருக்கிறோம். பயந்து போய் ஒளிந்து கொண்டிருந்த கிதியோனை தான் ஆண்டவர் தேடி வந்து சொன்னார், நீ பராக்கிரமசாலி என்று ஆண்டவர் சொன்னார். அவனுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நம்புறதுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. அவன் சூழ்நிலையும் கர்த்தர் அவன் மேல பேசின வார்த்தையும் ரொம்ப முரணா இருந்தது போல இருந்தது. ஹல்லேலூயா. ஆனா அந்த நேரத்துல கிதியோன் தன்னுடைய பலத்துல அவன் போய் வெற்றி பெறல, தேவ பலத்தினால வெற்றி பெறுகிறான். இன்னைக்கும் brothers sisters, if you have grown tired and weary and if you are broken because you have fought all your life and this fighting has made you weary, if you believe, if you think that you don't have any strength left in you, இன்னைக்கு உங்களை நோக்கி வருகிற ஆண்டவருடைய வார்த்தை தான், God says I am your strength in your weakness. Hallelujah. So brother sister, stop fighting with your own strength. Depend on God from today onwards. Hallelujah. Hallelujah. His strength will prevail. His strength will carry on. His grace will be sufficient for you. Hallelujah. உன் பலவீனத்திலே உன்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்குகிறது. அன்பான brothers and sisters, அதனால ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் பலவீனத்துல நீரே எனக்கு பலனாய் இருக்கிறீரே. அம்மின் பலவீனமே கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. நிழல் போல என்
நிழற்போல என் வாழ்வில் வருபவரே, விலகாம துணை நின்று காப்பவரே, இப்போதும் என் வாழ்விலே இயேசுயா, இப்போதும் என் வாழ்விலே. எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும்? இப்போதும் என் வாழ்விலே இயேசுயா, இப்போதும் என் வாழ்விலே. நிறைய நேரங்கள்ல நம்ம பலப்படுத்துகிற ஒரே ஒரு பலன் இந்த தேவ பலன் மட்டும்தான். ஆமென். ஹாகாரோட லைஃப்பை பார்த்தா அவள் தனிமையில தன்னை மாய்த்துக் கொள்ளலாம் ஒன்று வழியே இல்லைன்னு சொல்லி ஓடி போகிற நேரத்துல அவளை கண்டது ஆண்டோடைய கண்கள் தான். மனுஷனும் இல்லை, மிருகமும் இல்லை, யாரும் இல்லை அவளை சுற்றிலும். அவளை கண்டது தேவனுடைய கண்கள் மட்டுமே. ஹல்லேலூயா. அவரை போல நம்மை காண, அவரை போல நம்மை நேசிக்க ஒருவருமே கிடையாது. ஹல்லேலூயா. இப்பொழுதும் என்னை காண நீர் இருப்பது எனக்கு போதும் ஆண்டவரே, நீரே எனக்கு போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உண்மையாய் உங்க லைஃப்பை சரண்டர் பண்ணி நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் சுவாமி. நான் உடைக்கப்பட்ட நேரத்துல என்னை உருவாக்குகிற நீர் போதும். நான் தள்ளப்பட்ட நேரத்துல என்னை சேர்த்துக் கொள்கிற நீர் எனக்கு போதும். ஹல்லேலூயா. பிரயோஜனம் இல்லாத பாத்திரம் சொல்லி எல்லாம் ஒதுக்கி தள்ளுகிற பொழுது என்னை உபயோகப்படுத்த ஆண்டவரே, என்னை உருமாற்ற நீர் எனக்கு இருப்பது போதும் ஆண்டவரே. ராஜாவே ஆராதிக்கிறேன், கர்த்தாவே உம்மை நான் ஆராதிக்கிறேன். இந்த கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி அப்பா. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் நீ உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் உருவாக்கின கிருபை இது. ஆமென். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபை கிருபைதான் என்னை தாங்கும் என்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட சூழ்நிலையில உருவாக்க வந்த கர்த்தருடைய கரம் இதோ ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் நீர் சொல்லுகிறார். ஆமென். யார் இன்னைக்கு இந்த ஒரு கேள்வியோடு நின்று கொண்டிருக்கீங்களோ உங்களை நோக்கி நேரா உங்களுக்கு நேரா வருகிற ஆண்டோடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுங்க. God says, I am making a new beginning come to pass in your life. Hallelujah. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இதற்கு மேல ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற நீங்க யாரானாலும் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை இருந்தால் Hallelujah. I am giving you a new beginning என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Thank you Father. நன்றி தகப்பனே. ஷரஹல் தரபா. ஏன்னா தேவ பிரசன்னம் பெருக பெருக அந்த விடுதலை உண்டாகும், அந்த அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கும். துதிக்க ஆரம்பிப்பீங்க ஆண்டவரை. நல்ல மனதார துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க பிரசன்னம் எங்க லைஃப்ல பெருகட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், கனி கூறுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க பிரசன்னத்துக்காக நன்றி ஐயா. அப்படி வர்ஷிப் பண்ணுங்க. ராஹலதுகமா செரியா காரா ஷாஹராதியாம் இலாஹந்தரா பாபா ஷலராதியாம். நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா. ஆமென். ஆண்டவர் எனக்கு
அவன் ஒரு சகோதரியை காண்பிக்கிறார். உன்னுடைய குழந்தை நிமித்தமாக கலங்கி போய் நீங்க இருக்கிறத தேவன் எனக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த குழந்தையுடைய அந்த ஸ்கின் பகுதியில, விசேஷமாக அந்த இடுப்பு துணை பகுதியில ஒரு ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆபரேஷன்ஸ் இருக்கிறத நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அந்த இடத்துல அந்த ஸ்கின்ல சில கோளாறுகள். அவன் கர்த்தர் சொல்கிறார், நீ சோர்ந்து போகாதே மகளே, நானே உன் பரிகாரியான கர்த்தர். உன் பிள்ளையை உனக்கு கொடுத்து நான் உன் பிள்ளையை சுகப்படுத்த மாட்டேனோ, நீ சோர்ந்து போகாத ஆண்டவர் சொல்றாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைய மகளே, நீங்க யாரா இருந்தாலும் எங்க இருந்து பார்த்தாலும் எப்ப நீங்க பார்த்தாலும் இந்த வார்த்தை உங்களுக்கான அற்புத வார்த்தை. பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை நீட்டி செபிக்க ஆரம்பிங்க. கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. இப்பொழுதே கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை அந்த பிள்ளையினுடைய அந்த தோல் மேல இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்திலே அந்த தோலின் சருமத்தினுடைய குறைபாட்டை கொண்டு வருகிற எல்லா இன்ஃபெக்ஷியஸ் காரியங்களும் வெளியேறுகிறதை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். In Jesus name receive your healing. Ora bahandara baka shataraba laragara niraba sotoro. Hallelujah. குடும்பத்தினருடைய சமாதானத்துக்காக நீங்க யாராவது ஜெபம் பண்ணீங்கன்னா இப்பொழுது அதை பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை உயர்த்தி just say Lord, I receive peace in the name of Jesus. Hallelujah. ஆமென். சமாதானத்தின் தேவன் உங்கள் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். சமாதானத்தின் கர்த்தர் உங்கள் நடுவில் பிரசன்னமாக இருக்கிறார். ஹalleluya. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். நல்ல பிரைஸ் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த ராஜா என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மை அரசாளுகிறவராகவே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லி, நீ நல்லவர் அப்பா, உமக்கு நிகரானவர் யாரும் இல்லப்பா, உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லப்பா. Thank you Jesus. ஒரு பெரிய சமாதானம் இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். எனக்கு ஒரு ஃபேமிலி ஆண்டவர் காண்பிக்கிறார். உங்களுடைய தாயார் இப்போ மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. அவன் ரொம்ப உடைந்து போய் ஜோம் பண்றீங்க. திறப்புல நீங்க ஜோம் பண்றீங்க. அதாவது நீங்க ஜோம் பண்ற சூழ்நிலை எப்படின்னா, எங்களுக்கு வேற வழியே இல்லை, ஏதாவது நடந்தா ஆண்டவர் செஞ்சா மட்டும்தான் அப்படின்னு கம்ப்ளீட்டா புரோக்கனா நிக்கிறீங்க. கர்த்தர் சொல்றா, நாளை காலையில ஒரு அற்புத செய்தியை நீங்க கேள்விப்படுவீங்க. ஆண்டவர் சொல்றேன், receive it in Jesus name. Hallelujah. Amen. 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 நல்லா எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோமா? Hallelujah. ரபாலா தரபா சோலோரோரோதியாந்தரமா. Thank you Jesus. பள்ளங்களெல்லாம் நிரம்பும், கோணலானவர்கள் செவ்வையாகும். Hallelujah. ஆண்டவரே, யாரெல்லாம் பொருளாதார நெருக்கடியில நின்று ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டேன்னு நான் காத்து கொண்டிருக்காங்களோ அவங்க மேல we speak life in Jesus name. அவங்க ஃபைனான்சஸ் மேல நாங்க குடும்பமா உங்க ஜீவனை டிக்ளேர் பண்ணுறோம். ஆண்டவரே உங்க மகிமையின் ஐஸ்வர்யத்தின் வழி இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உங்களை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் பரலோகத்தின் வல்லமை இங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இந்த வல்லமை தொடுகிறதுக்காக மாற்றுகிறதுக்காக நன்றி. இனி குறை இல்லை, இனி அடைப்பு இல்லை. ஆண்டவரே, இனி வந்து சுவாமி அங்க barrenness கிடையாது, அங்க poverty கிடையாது. ஆண்டவரே, அங்க brokenness கிடையாது. Lord, we restore everything that is broken in Jesus name. Lord, we speak life over, hallelujah, every individual that is worshiping with us in Jesus name, because it is not us, it is you. மனுஷன் அல்ல, உம்மாலே எல்லாம் கூடுமையா உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த பாத்திரரை ஆராதிப்போமா? சேர்ந்து சொல்லுவோம். பாத்திர நீரே பா நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல வேறு தெய்வம் இல்லை. உம்மை போல வேறு தெய்வம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை போல, உம்மை போல
உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே உயர்த்துகின்றோம் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே அல்லேலூயா. திரும்ப சொல்றேன், வியாதிகள் நீங்கி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்றீங்களா? எங்க நீங்க வியாதி என்ன சூழலில் இருந்தாலும் கிளைம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய பிரசன்னம் வந்தா ஆமென் பிசாசு நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. இருள் எல்லாமே வெளிச்சம் வந்தவங்க இருள் விலகி ஓடிடும். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை பேசுகிறேன். நீங்க ஆராதிக்கும் பொழுது தேவன் அவங்க நடுவில் இறங்கி வந்திருப்பதுனால அங்க மந்தங்கள் நிற்க முடியாது. Hallelujah. Rabba Shada Rabba. God tells me something related to blood is being healed. Some infection, some disease that is connected to blood is being healed. And ஆண்டவர் சொல்கிறார், I am seeing the power of witchcraft break right now in Jesus' name. I am seeing the power of sorcery break in Jesus' name. உங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய வியாதி இந்த நிமிஷம் கர்த்தர் குணமாக்குகிறார். உன் மேல இருக்கிற கட்டுகள், மந்திர தந்திரத்தின் கட்டுகள், பில்லி சூனிய மந்திரங்கள் இன்னைக்கு உடைஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஏலா காதா ராமு ஷாதரபா அரோரா ரரபா ரிவாகா சாந்தரபா. எஸ் 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 டிக்ளேர் பண்ணுங்க. நான் சுகமானேன், நான் சுகமானேன் டிக்ளேர் பண்ணுங்க. நீங்க யாரா இருந்தாலும் பிரதர் சிஸ்டர் டிக்ளேர், நான் சுகமானேன், நான் சுகமானேன். I am seeing somebody suffering with diabetic foot. Hallelujah. பாதங்களிலே பயங்கர புண். ஆண்டவரே இந்த நிமிஷம் உங்க வல்லமை இறங்கட்டும், இப்பொழுதே இறங்கட்டும். ஆண்டவரே சுவாமி, அந்த வியாதியின் காரணம் எதுவா இருந்தாலும் இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. ஹalleluya. ராதா ராகா சாந்தரமா. சத்ருவே நீ தேவ ஜனங்கள் ஒருவரையும் எங்களையும் தொடர்புக்கு அதிகாரம் கிடையாது இயேசுவின் நாமத்தினாலே. ஓரா ஹாதா ராபா. mighty deliverance in Jesus name right now. Mighty deliverance in Jesus name right now. உஷாங்கரா தரபாலா நந்தரபா ஏஹாதரபா சாந்தரபா. ஹalleluya. ஆமென். வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் எல்லாம் நீங்கும், பாரம் நீங்கும். இந்த நேரத்திலே திரும்பி சொல்லுவோமா எல்லாம்? வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும். இந்த நேரத்தில் நன்றி ஐயா, 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 நன்றி ஐயா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஹalleluya. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே, உங்க ஒருவருக்கே புகழும் மேன்மையும் துதியும் கனமும் வல்லமையும் பலமும் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, you deserve all the glory, honor, praise, power, majesty, everything, oh Lord. Hallelujah. Hallelujah. We ascribe greatness and glory to you, Lord. நன்றி தகப்பனே.
உங்க மாறாத வல்லமையின் பிரச்சனை எங்கள் நடுவில் வந்தோங்க. எல்லாமே தலைகீழாய் மாறுகிறது. வறண்ட நிலங்கள் இன்னைக்கு வயல்வெளியாய் மாறி இருக்கிறது. கட்டுகள் அறுபட்டிருக்கிறது. உள்ளங்கள் எல்லாம் மகிழ்ச்சியினால நிரம்பி இருக்கிறது. விசுவாசம் பெருகி இருக்கிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா. You are the fire that ignites all of us. Oh, we thank you, we praise you. Your love, Father God, completely embraces us. Oh Lord, we thank you. Thank you, just Lord. Your cords of love are binding us together. Oh, we thank you, Jesus. Hallelujah. We worship you for your faithfulness. We worship you for your goodness. And Lord, we worship you for you are full of love. You mean everything to us, O Lord. ஆண்டவரே, இந்த வேளையில எங்க ஆராதனை உமக்கு சமர்ப்பித்து துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்தி மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.